லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றார். இந்த வார்த்தையை சொல்லுவது பரலோகத்திலிருந்து வந்த தூதன். ஒரு சாதாரண மனிதன் இந்த வார்த்தையை சொல்லவில்லை. பரலோகத்திலிருந்து தேவனால் அனுப்பப்பட்ட, தேவனை முகமுகமாய் தரிசித்த அந்த தூதன் சொல்லுகிறான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த வசனத்தை எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? உண்மையிலே இந்த வசனத்தை நம்ம நம்பினோம்னா கவலை இல்லாமல் இருப்போம். நம்ம வாழ்க்கையில் நிறையா கவலைகள் வர்றதுக்கு காரணம், தேவனால் எல்லாமே முடியும், அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் கிடையாதுங்கிறத நம்ம அனுபவத்தில் நம்புறதில்ல. சந்தேகம் நமக்கு வருது, தேவன் மேலேயே சந்தேகம் வருது. தேவன் செய்வாரா, செய்ய மாட்டாரா, கைவிட்டுருவாரா, இப்படியே ஆயிடுமா? சில சூழ்நிலைகள் நம்மை பயமுறுத்தும் போது அந்த சூழ்நிலைகளுடைய பவரை பார்க்குறோம், ஆண்டவருடைய பவரை பார்க்க மாட்டேங்கிறோம். தேவனால் எல்லாம், அவரால் கூடாத காரியம். நான் கேட்குறேன், அனுதின வாழ்க்கையில் இதை நம்புறீங்களா? அதான் பிரச்சனை. வசனம் சொல்கிறது உண்மை. இந்த சொல்லக்கூடிய தூதன் பரலோகத்திலிருந்து வந்தவன், தேவனை முகமுகமாய் தரிசிக்கக்கூடியவன். அந்த தூதன் வந்து சொல்கிறான், அவனுக்கு நம்பிக்கை இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த வசனத்தை பெற்றுக்கொண்ட நமக்கு இந்த நம்பிக்கை இருக்குதா? இந்த நம்பிக்கை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக இருந்துருச்சுன்னா உங்களை போல் சூப்பரான விசுவாசி யாருமே இருக்க முடியாது. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் என் தேவன் இதை செய்து முடிப்பார். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா, தேவனுடைய அந்த கெப்பாசிட்டியை நீங்கள் அந்த வல்லமையை நீங்கள் மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் மேலே அவ்வளோ மதிப்பு வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். ஒருத்தர் சொல்கிறார் நம்மகிட்ட, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், ஐயோ இதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு நான் பார்த்துக்கிறேன், ஐயோ இதுக்கு என்ன பண்ணுறது. எல்லாத்துக்கும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறிய, இப்படி ஒன்றா சொல்லி நான் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன், இப்படி ஒன்றா குழப்பிக்கிட்டு இருக்கே அப்படின்னு அவங்களுக்கு கோவம் வருமா வராதா? வரும். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன், உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும். ஏன் இதை நம்ப மாட்டேங்கிறோம்? வாழ்க்கையில் ஆண்டவருக்காக வைராக்கியமாக, பக்தி வைராக்கியத்தோடு எழும்பி பிரகாசிக்க முடியாமல் போகிற காரணம், நமக்குள்ளே இருக்கிற தேவன் மேலே இருக்கிற சலிப்பு, சந்தேகம், அவிசுவாசம், சோர்வு எல்லாம் நல்லா சுமூகமாக போய்கிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு லாக்டவுன் வரப்போகுது. எத்தனை பேருக்கு ஒரு பரபரப்பு, பயம், திகில் வருது? அந்த நேரத்தில் என்ன சொல்லணும் தெரியுமா? இந்த லாக்டவுன் வந்தாலும் என் தேவன் எல் ஷடாய் தான். ஆமே, எது வந்தாலும் வராட்டும் என் தேவன் யார்? எல் ஷடாய். எல் ஷடாய்னு என்ன அர்த்தம் தெரியுமா? சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர். இந்த பூமியில் அப்படிப்பட்ட ஒரு ஆள் கூட கிடையாது, தேவன் மட்டும்தான் அப்படிப்பட்டவர். யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் யோபு சொல்லலாம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது. ஆனால் இன்றைக்கி நிறைய காரியம் ஏன் தடைபடுது? தேவன் நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்களை செய்ய விரும்புகிறார், நிறைய காரியங்களை நமக்காக செய்ய விரும்புகிறார். ஏன் தடைபடுதுன்னா, அவரை செய்ய விடாமல் நம்முடைய அவிசுவாசம் தடை பண்ணுது, நம்முடைய சந்தேகம் தடை பண்ணுது. இந்த திருவொற்றியூரில் இருக்கிற ஜனங்களெல்லாம் கர்த்தர் ரட்சிக்க முடியுமா, முடியாதா? சத்தமாக சொல்லுங்கள். ஏன் தடைபடுது? அவர் யாரை கொண்டு செய்ய விரும்புகிறாரோ அவர்கள் ஒத்துழைக்கவில்லை. ஏன்னா இந்த பூமியில் மனிதனுடைய ஒத்தாசை இல்லாமல் கர்த்தர் ஒன்றையுமே செய்ய முடியாது. மனிதனை ரட்சிக்கணும்னா, நல்ல கவனிங்க, இந்த பூமி இப்போ யார் கையில் இருக்கு? பிசாசுடைய கையில் இருக்கு. இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி யார்? இன்றைக்கு வரைக்கும் பிசாசு தான் இந்த பூமிக்கு அதிபதியாக இருக்கான். ஏன்னா ஆதாம் வித்துட்டான். இப்போ ஆத்துமாக்களை ரட்சித்துக்கிட்டு இருக்கார். இந்த பூமி முழுவதும் அவருக்கு சொந்தமாகணும்னா நியாய தீர்ப்பு கொடுத்தா தான் அவருக்கு சொந்தமாகும். இந்த பிசாசுடைய எல்லைக்குள்ளே அவர் வரணும்னா
தானாக அவர் வந்தால் பிசாசு விட மாட்டான். இது என்னுடைய எல்லை, உள்ளே வரக்கூடாதுமா. ஆனால் யாராவது ஒருத்தர் இங்கேருந்து ஆண்டவரே எங்கள் தெருவில் இருக்கவங்களை ரட்சிங்கன்னு ஜெபம் பண்ணால் அவர் இறங்கி வருவார். என் ஏரியாக்குள்ளே எப்படி வரலாம்? என் பிள்ளை என்னை கூப்பிடுது, நான் வர்றதுக்கு உரிமை உண்டு. எத்தனை பேருக்கு புரியுது? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், எவரையும் ரட்சிக்க முடியும் அவரால். ஏன் இன்னைக்கு நம்மளை சூழ்ந்து வாழ்கிற மக்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்த முடியலைன்னா, அவ்வளவையும் செய்ய வல்லமையுள்ள தேவன் செயல்பட முடியாதபடி நாம் அவரை கட்டி வைத்திருக்கிறோம். நாம் எழும்பினால் அவர் எழும்ப தயார். 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு தேவ திட்டம் நிறைவேற முடியாமல் போனதுக்கு காரணம் அநேகருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட விழுகை. விழுகை என்றால் முற்றிலுமாக பாவத்திலே போய் பிசாசுக்கு இடம் கொடுத்து விழுவது ஒரு பக்கம் இருந்தாலும், முன்பு இருந்த ஜெபத்தில் இல்லாமல் விழுந்து போன தன்மை, முன்பு இருந்த பரிசுத்தம் இல்லாமல் விழுந்து போன தன்மை, முன்பு இருந்த அந்த ஆவிக்குரிய வைராக்கியம் இல்லாமல் தேவ அன்பு இல்லாமல் விழுந்து போன தன்மை. நம்ம மைண்ட் என்ன தெரியுமா சொல்லுது? ஒரு காலத்தில் நான் அப்படி இருந்தேன், ஆனால் திரும்ப அப்படி நான் வர முடியுமா தெரியல. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னால் முடியும். எப்படின்னா, விழுந்து போன உன்னை மறுபடியும் எடுப்பிக்க என்னால் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ பூர்வ காலத்தில் இருந்தது போல கர்த்தருக்காக எழும்பும்படி நான் உன்னை எழுப்ப முடியும். ஏனென்றால் நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை சுற்றில் இருந்த எல்லா நாடுகளும் நினச்சாங்க விழுந்தது விழுந்ததான், இஸ்ரவேல் இனிமேல் எழும்பவே எழும்பாது. பாவம் செஞ்சாங்க, கர்த்தர் அவங்களை அடித்து போட்டார், இனி இஸ்ரவேலுங்கிற ஒரு தேசம் இல்லாமல் போயிடும், அப்படி தான் நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை, அதுக்கு மேலே உள்ள வசனத்தை பாருங்கள், ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு, அதான் விஷயம். அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் அவர் வசமாக்க வேண்டும். இன்னைக்கு இந்தியாவில் இயேசுங்கிற நாமம் எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க பார்க்கலாம். தெரியும். இயேசுங்கிற நாமம் தெரியும். அந்த இயேசுங்கிற நாமத்தை தெரிந்தவர்களை அவர் பக்கமாய் வசமாக்கி கொள்வதற்கு இன்னைக்கு சர்ச்சுக்குள்ளே விழுந்து போன ஆட்களை கர்த்தர் மறுபடியும் தூக்கி எழுப்ப வேண்டியிருக்கு. ஆமென். இப்போ எது தடைபடுது? நான் விழுந்து போனபடினால், நான் ஆதி அன்பிலிருந்து, ஆதி ஜெபத்திலிருந்து, ஆதி வேத தியானத்திலிருந்து, ஆதி பரிசுத்தத்திலிருந்து, ஆதி பக்தி வைராக்கியத்திலிருந்து நான் விழுந்து போனபடினால் தேவனுடைய வேலை தடைபடுகிறது. அப்போ ஆண்டவர் சார் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பிப்பேன். இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறார். நீ எந்த காரியத்தில் விழுந்திருக்கையோ நான் உன்னை தூக்கி நிறுத்த வல்லவராக இருக்கிறேன். இதை செய்ய என்னால் முடியும். ஆனால் உன்னால் எழும்பி வர முடியாது. நீயே எழும்பி வர முடியாது. நீ விரும்பினால் உன்னை திரும்ப எடுப்பிக்க நான் வல்லவராக இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் திரும்ப எழும்புவேன். மீகா 7:8, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் என் வெளிச்சமாயிருப்பார். என் தேவனால் எல்லாம் கூடும். என்ன கூடும்? விழுந்து போன என் வாழ்க்கையை மீண்டுமாய் அவர் உயிர்ப்பித்து கொண்டு வர முடியும், மீண்டுமாய் கட்டி எழுப்ப முடியும். பூர்வத்தில் இருந்தது போல என் வாழ்க்கையை அவர் கட்டி எழுப்ப முடியும். ஆமென் சொல்லுவோமா? தேவ பிள்ளைகள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல, நிறைய பணம், கை நிறைய பணம் வரும்போது ஒரு சந்தோஷம் வர்றதை விட, தேவனுக்காக நான் ஒரு சின்ன காரியத்தை அவருக்காய் செய்யும் பொழுது ஏற்படுகிற அந்த சந்தோஷம் எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கணும். அப்படி ஒரு மனப்பக்குவம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா உங்களை கொண்டு தேவன் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. அவர் செய்ய நினைக்கிறார், அது தடைபட்டுக்கிட்டு இருக்க காரணம் உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலையும் அவரை புரிஞ்சுக்கிறாம, அவருடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கிறாம நமக்கு 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 நமக்குன்னு வாழ்கிறது தான் பிரச்சனை. ஆனால் ஒன்று தெரியுமா உங்களுக்கு? அவருக்காக வாழ்ந்து பாருங்கள், உங்களுக்கு வேண்டிய எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆண்டவர் சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் கனப்படுத்துறதுன்னு என்னது சொல்லுங்க? உங்களை இந்த சமுதாயத்தில் மதிப்பு மிக்கவங்களாக வைக்கிறது. ஒரு பக்கம் உங்கள் படிப்பு உங்களை மதிப்பு மிக்கவங்களாக வைக்குது, உங்களுடைய பதவி உங்களை மதிப்பு மிக்கவங்களாக வைக்குது, உங்களுடைய வேலை, உங்களுடைய எல்லா காரியங்களும் உங்களை மதிப்பு மிக்கவங்களாக வைக்குது.
உங்களை போல் எல்லோரும் இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை மதிப்பு மிக்கவங்களாக வைக்கும்போது அது வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. அதைத்தான் சொல்கிறாரு, நீ எனக்கு ஊழியம் செஞ்சு பாரு, எனக்காக வாழ்ந்து பாரு, நான் உன்னை ஒரு மதிப்பு மிக்க ஒரு ஆளை நான் என்ன செய்வேன், வைப்பேன் என்று. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்ட என் தேவன் வல்லவராக இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னா இதை வேறு மாதிரி நான் பிரசங்கம் பண்ணேன்னா உங்களுக்கெல்லாம் இந்நேரம் குஷியாக இருக்கும். ஆமே அல்லேலூயா அப்படிவீங்க. எப்படி தெரியுமா? வெறுமையான சாதாரண தண்ணிய திராட்சரசமாக கர்த்தர் மாற்ற முடியும் அப்படின்னு என்ன வரும்? ஆமே அல்லேலூயா. இல்லையா? சாதாரண தண்ணியை திராட்சரசமாய் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஆமே அல்லேலூயா வருது. ஆவிக்குரிய காரியங்களில் கர்த்தரால முடியும்னு சொல்லும்போது அதை நாம் உணர்வதற்கு சற்று தாமதமாகிறது. ரெண்டாவதாக ஒரு காரியம், முதலாவது காரியம் என்ன? ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்? விழுந்து போன கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்ட முடியும். இரண்டாவதாக சிலர் விழுந்து போயிருக்க மாட்டாங்க, உலர்ந்து போயிருப்பாங்க. ட்ரைனஸ், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு வெற்றிடம், ஒரு வெறுமை, எதுலையுமே பிடிப்பில்லாமல் ஏனோ தானோன்னு வந்துட்டு போகிற உலர்ந்து போன நிலைமை. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் எசேக்கியேலை எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குகளை கொண்டு போனார். அந்த பள்ளத்தாக்கை உருவ நடக்க வைத்து இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டபோது அவன் ரொம்ப விவரமாக ஒரு பதில் சொன்னான், அது உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவரேன்னு. நீங்கள் நினச்சா உயிர் கொடுக்க முடியும், நீங்கள் நினச்சா உயிர் கொடுக்காமையும் இருக்க முடியும். ஆண்டவர் சொல்லுவதை கேட்டபோது, நல்ல கவனிங்க, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பூமியில் கர்த்தர் கிரியை செய்ய வேண்டுமென்றால் ஒரு மனிதனுடைய உதவி அவருக்கு தேவை. எசேக்கியேலை வர பண்ணாமலே உலர்ந்து போன எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்களே தேவன் நின்று எலும்புகளே உயிரடையுங்கள் சொன்னால் நடக்குமா நடக்காதா? நடக்கும். ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதன் மூலமாக நடத்தினால் மக்கள் உணர்வார்கள். ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் மூலமாக நடத்தி தானாக நடத்தாமல் இருக்காருன்னு புரியுமா உங்களுக்கு? இப்போ ஆண்டவர் கண்களில் காண முடியாத தெய்வம். ஒரு அற்புதம் நடந்த உடனே இந்த அற்புதத்தை செஞ்சது யாருன்னு யாருக்கும் தெரியாது. அவன் தன் தெய்வத்தை பார்த்து அதுதான் செஞ்சுருக்கு, இதுதான் செஞ்சுருக்குன்னு. ஆரம்ப காலங்களில் ஒருத்தர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தார். தண்ணி ஊற்றுறாங்க, உள்ளே போக மாட்டேங்குது. நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், எந்திரிச்சு உட்கார ஆரம்பிச்சிட்டார். நம்ம சபையில் நடந்த அற்புதங்கள் தான் இதெல்லாம். எந்திரிச்சு உட்கார ஆரம்பிச்சிட்டாரு, நடக்க ஆரம்பித்தார். அந்த அம்மாவை சர்ச்சு கூப்பிட்டோம். ஏசு மட்டுமா கிரியை செஞ்சார், நான் கும்புற சாமியும் தான் கிரியை செஞ்சு. அடுத்த நாள் படுத்த படுக்க ஆகிட்டார். ஆளறி அடிச்சுட்டு ஓடியாராங்க. அப்புறம் ஞானசானம் எடுத்து அந்த அம்மாவும் இறந்துட்டாங்க, அவரும் இறந்துட்டாங்க. 2 பேரையும் நான் தான் அடக்கம் பண்ணேன் ஆரம்ப காலங்களில். நான் என் மனசில் வேறு எண்ணத்தை வைக்கக்கூடாதுங்கிறது தான் அவரை நான் கூப்பிட்டா அவர் இயேசுதான் செஞ்சாருன்னு எல்லாருக்கும் தெரியறதுக்கு தான் ஒரு மனுஷன் மூலமாக கர்த்தர் கிரியை செய்ய விரும்புகிறார். இப்போ எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் ஆண்டவரே தானாக எலும்புகள்லாம் எழுப்பி விட்டால் எப்படி நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. 1000 கதை கட்டுவானுங்க. அதுக்கு தான் தேவனை அறிந்த ஒரு மனிதனை, தேவனிடத்தில் ஜெபிக்கிற ஒரு மனிதனை நிறுத்தி அவன் மூலமாய் கர்த்தர் கிரியை செய்கிறார். இன்றைக்கி திருவொற்றியூரில் உலர்ந்து போன எலும்புகளை கர்த்தர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் எசேக்கியேல் போல ஆண்டவரே நான் எழும்புகிறேன் ஆண்டவரே? அல்லேலூயா. ஒரு எசேக்கியேல் இல்லாமல் எலும்புகளை கர்த்தர் உயிரடைய வைக்க மாட்டார். அவருக்கு எவிடன்ஸ் ஒரு ஆள் தேவை. சிலருடைய வாழ்க்கை விழுந்து போன வாழ்க்கை, விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் சிலருடைய வாழ்க்கையில் மந்தமான நிலைமை, உலர்ந்து போன நிலைமை, எதுலையுமே பிடிப்பு இருக்காது, அந்த ஆர்வம் அந்த வேகம் இருக்காது. அப்படின்னு அன்றைக்கி சொல்லுங்கள் ஆண்டவரை பார்த்து, அது நான் தான் ஆண்டவரே, எனக்குள்ளே எல்லாம் உலர்ந்து போன நிலைமையாக இருக்குது, உலர்ந்து போன நிலைமையாக இருக்குது. ஆண்டவர் சொல்வார், நான் அதுக்கு உயிர் கொடுக்குற தெய்வம் மட்டுமல்ல. இந்த எலும்புகள்லாம் எப்படி நின்றுச்சான்? எழுந்து சேனையாக. ஆமேன்னு சொல்லுவோமா? இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, இந்த எலும்புகள்லாம் இப்படி இருக்க வேண்டிய எலும்புகள் அல்ல, இது சேனையாய் மாற வேண்டியது. சேனைன்னு இராணுவ, அப்போ எதையோ சாதிக்க வேண்டியவர்கள். இன்றைக்கி திருச்சபையை பார்க்கும்போது பார்க்குறாரு, இந்த எலும்புகள்லாம் இப்படி கிளக்க வேண்டிய எலும்புகள் இல்லை, இதெல்லாம் ஒரு சேனையாக எழும்ப வேண்டியது. யாருக்கு தெரியும்? இந்த 14 நாட்கள் நாங்கள் நம்ம நடத்துகிற இந்த கூட்டத்தில் உங்களை ஒரு சேனையாக கர்த்தர் பயன்படுத்தலாம். கரங்களை உயர்த்தி கேளுங்க, என்னை ஒரு சேனையாக மாற்றுங்க ஆண்டவரே, நான் எழும்ப வேண்டும் ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற உலர்ந்து போன தன்மையெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே.
அல்லேலூயா. நீங்கள் உண்மையாக ஜெபம் பண்ணால் ஆண்டவர் சொல்றார், இந்த உலர்ந்து போன தன்மை என்னால் மாற்ற முடியும். முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி தேவனால் என்னென்னலாம் முடியும் அப்படின்னா நிறைய காரியங்களை சொல்லலாம். மலடியை பிள்ளைத்தாட்சியாக மாற்ற முடியும், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்ற, செங்கடலை பிளக்க, இதெல்லாம் சப்ஜெக்ட் வாரியாக தெரியும். நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய முடியும், அதை விசுவாசிக்கிறாயா? சரித்திரத்தில் நான் செய்த காரியங்களை நீ விசுவாசிப்பது எளிது, ஆனால் உன் வாழ்க்கையில் நான் செய்ய முடியும் என்று என்றைக்கு விசுவாசிக்கிறாயோ அன்றைக்கு தான் என்னுடைய வல்லமை உன் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். பைபிளை படிச்சுட்டு இந்த சப்ஜெக்டை பார்த்து ஓ நம்முடைய ஆண்டவர் பெரியவர்னு சொல்கிறோம். அந்த பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது இந்த ஆண்டவர் பெரியவர்னு சொன்னனே, அவர் என் வாழ்க்கைக்கும் பெரியவராக இருக்கிறார் என்பதை உங்களால் உணர முடியுமா? அதான் இன்னைக்கு கேள்வி. அதான் இன்னைக்கு கேள்வி. என் வாழ்க்கைக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். என் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளிலும் அவர் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? மாறவே முடியாதுன்னு யாரை நினைக்கிறீங்களோ அவங்கள மாற்ற முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் சவுலாக இருந்து எல்லாரையும் அடித்து துன்பப்படுத்தின போது அவனை கண்டு எல்லாரும் பயந்தார்கள். எத்தனை பேர்? ஆனால் ஒரு சிலர் அவனுக்காக ஜெபம் பண்ணியிருக்கலாம். யாரெல்லாம் மாற மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களோ, நம்ம சில காரியங்களில் என்ன செய்வோம், இவங்களுக்கெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டாங்க, இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, நம்மளே என்னமோ ரட்சிக்கிறது நம்ம மாதிரி நம்மளே சிலரை குறித்து ஒரு 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 மதிப்பு போட்டு வச்சுருவோம், ஒரு மார்க் போட்டு வச்சுருவோம், இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்கன்னு. ஆண்டவர் சொல்றார், எவரையும் மாற்ற என்னால் முடியும். உங்கள் புருஷன் ரட்சிக்கப்படலையா? ரட்சிக்கப்படவே மாட்டார்னு நினைக்காதீங்க, அவரை ரட்சிக்க கர்த்தரால முடியும். உங்கள் பிள்ளைங்க திருந்தாமல் இருக்காங்களா? ஆண்டவர் பார்த்து சொல்லுங்கள், என் பிள்ளைய திருத்த உங்களால் முடியும் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். ஐயோ ஏன் தான் அந்த பிள்ளைய கொடுத்தீங்களோ, இப்படி இருக்க ஆண்டவரே, இந்த பிள்ளை இல்லாமல் போனால். இன்றைக்கி பிசாசு அப்படி புலம்ப வைத்து தான் நம்முடைய பிள்ளைகளை தரிசாக்கிக்கிட்டு இருக்கான். காரணம் உங்கள் ஜெபம் சரியில்லை. பிள்ளைகள் சரியில்லையா? போய் சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த பிள்ளைய சரியான பிள்ளையாக மாற்ற உங்களால் முடியும். என் புருஷன் குடிக்கிறாரா? இந்த புருஷனை மாற்ற உங்களால் முடியும். மனைவி கீழ்ப்படியலையா? என் மனைவியை மாற்ற உங்களால் முடியும். இதை அறிக்கை பண்ண வைக்க ஆண்டவர் விரும்புகிறார். பொருளாதார பற்றாக்குறை வருதா? இதை மாற்ற உங்களால் முடியும் ஆண்டவரே. உடனே புலம்பக்கூடாது, உடனே வேதனைப்படக்கூடாது. ஐயோ என்னமா முடியுமோ அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அப்படிப்பட்ட நிறைய பேரை மாற்றியிருக்கார். சகைவை ஆண்டவர் என்ன செய்தார்? மாற்றினார். இவனெல்லாம் மாறவே முடியும். மகதலேனா மரியாள் பயங்கர விபச்சாரி, அவளை மாற்றினாரா? மாற்றவில்லையா? அப்போ மனுஷனை மாற்ற அவரால் முடியும். விழுந்து போனவர்களையும் தூக்கி விட முடியும், உலர்ந்து போனவர்களையும் ஆண்டவர் உயிரோடு எழுப்ப முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைக்கி பிரசங்கமே வேறு ஒன்றுமே கிடையாது. என் வாழ்க்கையில் எதையும் செய்ய வல்லவர், இதை மட்டும் நம்பிட்டு போயிட்டீங்கன்னா இன்றைக்கி பிரசங்கம் சக்ஸஸ். நான் எத்தனை குறிப்பு கொடுத்தேன், எவ்வளோ என்ன எத்தனை வசனம் சொன்னேன், அதெல்லாம் முக்கியம் இல்லை. நான் சொன்ன வார்த்தையை இருதயத்தில் ஏற்றுக்கிட்டு என் தேவனால் என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இதுக்கு தேவையானது 2, அதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். இதுக்கு தேவையானது, தேவன் எல்லாவற்றையும் என் வாழ்க்கையில் செய்ய முடியும் என்றால் அதுக்கு தேவையானது முதலாவது சந்தேகம் இல்லாத விசுவாசம். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்கள், சந்தேகம் இல்லாத. 2வது விசுவாசம் உள்ள ஜெபம். 2ஐயும் பிரிக்க முடியாது. ஆமென். சந்தேகப்படாமல், யாக்கோபுல சொல்றாரு, சந்தேகப்படுகிறவன் காற்றின் அலைகளினால் அலைவிட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தேவனிடத்திலிருந்து எதையாயிலும் பெறலாம் என்று நினையாது இருப்பானாக. சந்தேகம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வல்லவர் அப்படிங்கிறத உணர விடாமல் தடுக்குது. 2வது ஜெபிக்கும் போது இதை என் தேவன் செய்வார், என் தேவன் நடத்துவாருங்கிறத அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஆண்டவரே இந்த காரியத்தை நீ செய்ய போகிற காட்சி ஸ்தோத்திரம், இதை செய்ய உம்மால் முடியும். நான் அடிக்கடி ஜெபிக்கிற ஜெபம். ரொம்ப கஷ்டமான காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது சொல்லுவேன், இதை உங்களால் மட்டும்தான் செய்ய முடியுங்கிறதுனால தான் உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன். ஆண்டவரே வேறு யாராலையும் இதை என்ன செய்ய முடியாது, சரி உங்களால் மட்டும்தான் இதை செய்ய முடியும், அதனால தான் நான் உங்கள்கிட்ட வர்றேன். அப்படி கேட்குறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? அவருடைய வல்லமையை மட்டுப்படுத்தாமல் அவருடைய வல்லமையை வச்சு அவரை கணக்கு போடுறோம். அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் யார்? சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த வாரம் முழுசும் ஆண்டவர் எப்படி துதிக்க போகிறீங்க தெரியுமா? எல் ஷடாய். எல் ஷடாய்னு என்ன அர்த்தம்? சர்வ எதையும் செய்ய வல்லமை. ஒரு பிரச்சனையை பார்க்குறீங்களா? அந்த பிரச்சனையை பார்க்கும்போது
என் தேவன் இதை முடிக்க எல் ஷடாயாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தேவையை பார்க்குறீங்களா? என் தேவைகளை சந்திக்க என் தேவன் அந்த யெகோவாயெல்லாம் விட்டுருங்க, அவர் எல்லாத்தையும் செய்து முடிக்கக்கூடிய வல்லமை உள்ள அந்த எல் ஷடாயாக இருக்கிறார். மீண்டும் அந்த வசனத்தை சொல்லுவோமா? தேவனாலே கூடாத காரியம் கொஞ்சம் யாருக்கு? எனக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில் தேவனால் செய்ய முடியாத காரியம் 25 வருஷம் ஆச்சு, கல்யாணம் முடிச்சு பிள்ளைகள் இனி பிறக்குமா? அவரால் செய்ய முடியும். ஏனென்றால் ஆபிரகாமுக்கு சரீரம் சாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். நம்ம ஐயோ சரீரம் சாகிறதுக்கு முன்னாடி குழந்தை கொடுத்துடக்கூடாதா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் சரீரம் சாகிற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுறாருன்னு நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒன்றுக்கு வெயிட் பண்ணுறார். ஆனால் அவரால் தர முடியும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தீயில போடுறதுக்கு முன்னாடி தப்பு வைப்பாங்கன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனால் ஆண்டவர் தீயில போடுற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கார். ஏன் தெரியுமா? அந்த வல்லமை என்னங்கிறத உலகம் பார்க்கணும். ஒரே ஒரு காரியம், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லையிலே சொல்லுவோமா? எனக்கு வயசாயிடுச்சு, கல்யாணம் நடக்குமா? யோசிக்காதீங்க. என் தேவனால் கூடாத காரியம். தேவனை பாருங்க, உங்கள் சரீரத்தை பார்க்காதீங்க, உங்களுடைய சூழ்நிலையை பார்க்காதீங்க. எல்லா சூழ்நிலையும் யாரை தான் பார்க்கணும்? தேவனை தான் பார்க்கணும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அல்லேலூயா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன்குறித்த எதையுமே, எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நல்ல பிதாவே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எதையும் செய்ய வல்லவர், எப்படியும் செய்ய வல்லவர், யாருக்கும் செய்ய வல்லவர், எந்த சூழ்நிலையிலும் நீர் செய்ய வல்லவர். உம்மை யாராலும் தடுக்க முடியாது. இந்த ஒரு ஆணித்தரமான விசுவாசம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரட்டும். விழுந்து போனவர்களை எழுப்பவும் முடியும், உலர்ந்து போனவைகளை சேனைகளாக்க முடியும். மாற்றவே முடியாது என்று நினைக்கிற மனிதர்களை மாற்றவும் முடியும். மாறவே மாறாது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைகளை மாற்றவும் முடியும். இந்த விசுவாசமுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆணித்தரமாய் பதியட்டும். பிசாசு கொண்டு வருகிற சந்தேகங்களுக்கு இடங்கூடாதபடி அவனை கடிந்து கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் நம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் நம் அனைவரோடும் வருகை வரைக்கும் என்னிடையே தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.